நீங்கள் தாலாட்டு பாடல்கள் பாடியதில்லை. நான் தாத்தா பாட்டியை பார்த்ததில்லை. கதைகளை ஒருபோதும் சொன்னதில்லை. பயணம் செல்ல கூட்டிச் சென்றதில்லை. எப்போதும் படிப்பு போட்டி என்று சாட்டை கம்பால் விரட்டி கொண்டே இருந்தீர்கள். இப்போது சொல்கிறீர்கள் எங்களை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டாய் என்று. இதையெல்லாம் செய்யலைன்னா அவனுக்கு உறவுகளின் மீது எப்படி ஒரு மதிப்பு வரும்? இன்றைக்கு எத்தனை பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு தாலாட்டு பாடல்களை பாடுபவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா தாத்தா பாட்டியே கிடையாது. முன்னாடியே தாத்தா பாட்டி கதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தாத்தா பாட்டி என்ற ஜானரே அருகிய உயிரினமாயிருச்சு. குழந்தைகளுக்கு கதைகளை சொல்வதற்கு யார் இருக்கிறார்கள் என்றால் நம்முடைய அலைபேசி தான் இருக்குது. என்னுடைய பேரன் பிறந்தவுடன் என்னுடைய மகள் செய்த முதல் வேலை கொக்கோமிலானை போட்டு அந்த குழந்தைகிட்ட காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவன் அது யாரை உறவாக நினைப்பான்? அம்மாவை உறவாக நினைப்பானா, அப்பாவை உறவாக நினைப்பானா, மொபைல் ஃபோனை உறவாக நினைப்பானா? 3 வயதிலிருந்து 8 வயது வரை குழந்தை, அதாவது மொழியை கற்றுக்கொள்ள தொடங்கும் போதே குழந்தைகள் கவிதையாகத்தான் பேசுவார்கள். அப்படி 3 வயதிலிருந்து 8 வயது வரை ஒரு குழந்தை தன்னுடைய அம்மாவிடம் கவிதைகளாக சொன்னதை ஒரு புத்தகமாக போட்டிருக்கிறார். அந்த புத்தகத்தின் பெயர் நான் தான் உலகத்தை வரைந்தேன். ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதும் இந்த உலகம் புதிதாக பிறக்கிறது. ஒரு இடத்துல கதை சொல்ல போகும்போது ஒரு பையன், வழக்கமாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆமை முயல் கதை, அதைத்தானே சொல்லுவோம். எல்லாருக்கும் தெரிஞ்சது அதுதான். போட்டி வச்சது ஆமை ஜெயிச்சிருச்சு கடைசியில், அப்படி தானே சொல்லுவோம். அப்போ அந்த பையன் சொன்னான், தாத்தா இந்த கதையே தப்பு அப்படின்னா. எப்படிப்பா கதை தப்புன்னு சொல்கிறேன்னா, ஆமை தண்ணியில் போகிற விலங்கு, முயல் தரையில் ஓடுற விலங்கு, இது ரெண்டுக்கும் எப்படி சமமாக ஒரு போட்டியை வைக்க முடியும்னு கேட்குறான். குழந்தை கண்டுபிடிக்கிறான் பாருங்கள். நாம் எப்போ உண்மையிலே நாமெல்லாம் யாருமே அதை யோசிச்சதே இல்லை. நம்முடைய நோக்கம் எல்லாம் முயல் தூங்கிருச்சு ஆமை ஜெயிச்சிருச்சுங்கிறதுல மட்டும்தான் இருக்கோ ஒழிஞ்சு, சமமான 2 பேருக்கு மத்தியில் தான் போட்டிகள் நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு உணர்வை ஒரு குழந்தை நமக்கு சொல்கிறான். அதுபோல் காட்டிற்குள் விலங்குகள் எல்லாம் ஒரு கிணற்றை சுற்றி வேண்டுதல் கேட்டு அந்த கிணற்றுக்குள் ஒவ்வொரு பொருளாக போடுகிறார்கள். அப்போது யானை சொல்கிறது, எனக்கு ஏராளமான மரங்கள் வேண்டும், எனக்கு உணவு நிறைய கிடைக்கணும். புலி சொல்கிறது, மான்களும் முயல்களும் அதிகமாக பெருக வேண்டும், அப்போது தான் நான் சாப்பிட முடியும் அப்படின்னு. இப்படி ஒவ்வொரு விலங்கும் ஒவ்வொன்றை சொல்லும்போது ஒரு மான்குட்டி சொல்கிறது, மனிதர்கள் இந்த காட்டுக்குள் வராமல் இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. இது ஒரு குழந்தை எழுதின கதை. அப்போது நீங்கள் கதைகளை சொல்ல சொல்ல குழந்தைகள் உங்களுடைய டார்லிங்காக மாறிவிடுவார்கள். உயிரை கொடுப்பாங்க உண்மையிலேயே குழந்தைகள். ஏன்னா அந்த கணத்தில் வாழ்பவர்கள் குழந்தைகள். குழந்தைகளுக்கு நேற்று என்று ஒன்று கிடையாது, நாளை என்று ஒன்று கிடையாது. அவர்கள் இன்றில் வாழ்பவர்கள். அந்த இன்றில் வாழ்கிற குழந்தைகளை நாம் சரியாக வழிப்படுத்த வேண்டுமென்றால் அதை அவர்கள் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்பது தான். அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே தமிழக அரசு 38 மாவட்டங்களிலும் ஒரு அறிவு திருவிழாவை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறது. இந்த அறிவு திருவிழாவில் குறிப்பாக குழந்தை இலக்கியம் பற்றி பேசுவதற்காக நான் வந்திருக்கிறேன். என்னை அறிமுகப்படுத்தும் போது பால சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் என்று அறிமுகப்படுத்தினார்கள். கோவில்பட்டியை சேர்ந்தவன் என்று அறிமுகப்படுத்தினார். உங்களுக்கு தெரிந்திருக்குமா என்று தெரியவில்லை. கோவில்பட்டி எழுத்தாளர்களின் நகரம். ஏன் அது எழுத்தாளர்களின் நகரம் என்றால், இந்தியாவிலேயே ஒரே ஊரில் 7 பேர் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரே ஊர் கோவில்பட்டி தான். கு. அழகிரிசாமி, கி. ராஜநாராயணன், பூமணி, சோதர்மன், இளம்பாரதி, சபரிநாதன், இப்போது உதயசங்கர். சாகித்ய அகாடமி கொடுக்கக்கூடிய அனைத்து வகைமைகளிலும் கோவில்பட்டி ஊர் விருது வாங்கியிருக்கிறது. யுவ புரஸ்கார் விருதை வாங்கியிருக்கிறோம், பால புரஸ்கார் விருதை வாங்கியிருக்கிறோம், மொழிபெயர்ப்புக்கான விருதை வாங்கியிருக்கிறோம், சாகித்ய அகாடமி விருதை வாங்கியிருக்கிறோம்.
எப்படி அந்த ஊரில் மட்டும் இத்தனை எழுத்தாளர்கள் இவ்வளவு விருது பெறுபவர்களாக அவர்கள் உருவானார்கள் என்றால் 2 விஷயங்கள். என்னை பொறுத்தவரை பள்ளியிலேயே நூலகத்தை பயன்படுத்த தொடங்கியது மிக முக்கியமானது. பள்ளிக்கூடத்தில் நூலகம் 70களில் பள்ளிக்கூடங்களில் நூலகம் என்று ஒன்று இயங்கிக் கொண்டிருந்தது. இப்போது மீண்டும் அது உயிர் பெற்றிருக்கிறது. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் பள்ளிக்கூட நூலகம் எப்போதுமே பூட்டப்பட்டிருக்கும். அப்படி நாங்கள் 70களில் அந்த புத்தகங்களை வாசிக்கும்போது அங்கிருந்து பொது நூலகத்தை நோக்கி திரும்பினோம். அந்த பொது நூலகத்தினுடைய வாசிப்பு தான் தொடர்ந்து இலக்கியத்தின் பக்கம், எழுத்தினுடைய பக்கம் எங்களை திசை மாற்றியது என்று சொல்லலாம். அதுக்காக மற்ற எல்லாத்திலையும் நம்ம எதுவும் படிக்கிறவங்கனாலே, பொதுவாக எழுத்தாளர்கள்னாலே ஒரு சித்திரம் ஒன்றை பொது சமூகம் உருவாக்கி வைத்திருக்கும். என்னவென்றால், ஒரு ஜிப்பா போட்டு, ஒரு சோடாபுட்டி கண்ணாடி போட்டு, ஒரு ஜோல்னா பையை போட்டு, கொஞ்சம் கேணையம் மாதிரி அப்படி முழிச்சுக்கிட்டு இப்படி இருந்தால் அவர் எழுத்தாளராக இருப்பார் என்று ஒரு பொது சித்திரம் உருவாகி இருக்கும். அப்படி அல்ல. எழுத்தாளர்கள் விளையாட்டு வீரர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். எழுத்தாளர்கள் உடற்பயிற்சியாளர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். ஜி. நாகராஜன் என்ற எழுத்தாளர் மிகச்சிறந்த உடற்கட்டு உடைய உடற்பயிற்சியாளராக இருந்திருக்கிறார்கள். சரி, பால சாகித்ய அகாடமி விருது என்னை போன்று ஒரு 60 வயதுக்கு மேலே கிழவைங்களுக்கு தான் கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? குழந்தைகளுக்காக எழுதுகிறவர்களுக்கு பாலசாகித்ய அகாடமி விருது. இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு பாலசாகித்ய புரஸ்கார் விருதினுடைய குறும்பட்டியல்னா தெரியும் இல்லையா? முதல்ல கடைசியாக ஒரு 10 நூல்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த 10 நூல்களில் ஒரு புத்தகம் சிம்பாவின் சுற்றுலா என்ற புத்தகம். அதை எழுதிய குழந்தையின் வயது 6 வயது. 6 வயதில் ஒரு பையன் சிம்பாவின் சுற்றுலா என்ற புத்தகத்தை, நாவலை எழுதி அந்த நாவல் ஒன்றிய அரசினுடைய சாகித்ய அகாடமி விருதினுடைய குறும்பட்டியலில் நுழைந்திருக்கிறது என்றால் நமது குழந்தைகள் எப்படிப்பட்ட படைப்புகளை படைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் முதலாக மலையாளத்தில் அபிமன்யு என்கிற 2000ஆவது ஆண்டு அபிமன்யு என்கிற சிறுவன் வாயும் ஆளுகளும் என்ற மலையாளத்தில் எழுதிய புத்தகம், அதைத்தான் தமிழில் மொழிபெயர்த்தேன். வாயும் மனிதர்களும் என்று ஒரு புத்தகத்தை மொழிபெயர்த்தேன். அந்த புத்தகத்தை எழுதும்போது அந்த பையனுடைய வயது 6. அபிமன்யு என்கிற பையனுடைய வயது 6. அவன் அப்போது இந்திய அளவில் மிக குறைந்த வயதில் இலக்கிய படைப்பை படைத்த எழுத்தாளர் என்ற விருது பெற்ற குழந்தை. அப்போது எங்களுக்கெல்லாம் ஒரு ஏக்கம் இருந்தது. நம்ம பிள்ளையெல்லாம் எப்போ இப்படியெல்லாம் உருவாவார்கள், எப்போது இதெல்லாம் மாறும்? ஏனென்றால் 2000 ஆண்டு அந்த காலகட்டத்தில் குழந்தை இலக்கியம் மிகப்பெரிய தேக்க நிலையில் இருந்தது. திரும்ப திரும்ப பஞ்சதந்திர கதை தான். இன்றைக்கும் அப்படித்தான். பெற்றோர்களிடமும் ஆசிரியர்களிடம் போய் குழந்தைகள்கிட்ட கதை சொல்லுங்கன்னா பஞ்சதந்திர கதையை தான் சொல்லுவாங்க. இல்லைன்னா தெனாலிராமன் கதையவோ பீர்பால் கதையவோ சொல்லுவாங்க. அதிகபட்சம் முல்லா கதையை சொல்லுவாங்க. இதை தாண்டி, ஏனென்றால் இந்த இலக்கியங்கள் எல்லாம், இதை சொல்லக்கூடாது என்றில்லை, இந்த இலக்கியங்கள் எல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது 2000 ஆண்டுகளாக வாய்மொழியாக சொல்லப்பட்டு எழுதப்பட்ட கதைகள். அதில் சொல்லப்படுகிற அத்தனை கருத்துகளும் அத்தனை விஷயங்களும் பெரியவர்களுக்கு எளிமையாக, நாம் நாட்டுப்புற கதைகளை பார்க்கிறோம் இல்லையா, பெரியவர்களுக்கு எளிமையாக சொல்வதற்காக சொல்லப்பட்ட கதைகள். அதை குழந்தைகளுக்கு காலத்திற்கு ஏற்ற கதைகளை சொல்ல வேண்டும். நவீன காலத்தில் அதனால தான் குழந்தைகள் இந்த கதைகளை கேட்கும் பொழுது அவர்களுக்கு அவர்களோடு வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்க முடியவில்லை.
ஒரு மலையாள கவிஞர் ஒருவர், ஜினேஷ் குமார் என்று பெயர், அவர் எழுதுகிறார், ஒரு கவிதை எழுதுகிறார். நீங்கள் பெற்றோரை பார்த்து அவர் சொல்கிறார், நீங்கள் தாலாட்டு பாடல்கள் பாடியதில்லை, நான் தாத்தா பாட்டியை பார்த்ததில்லை, கதைகளை ஒருபோதும் சொன்னதில்லை, பயணம் செல்ல கூட்டிச் சென்றதில்லை, எப்போதும் படிப்பு போட்டி என்று சாட்டை கம்பால் விரட்டி கொண்டே இருந்தீர்கள். இப்போது சொல்கிறீர்கள் எங்களை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டாய் என்று. இதையெல்லாம் செய்யலைன்னா அவனுக்கு உறவுகளின் மீது எப்படி ஒரு மதிப்பு வரும்? இன்றைக்கு எத்தனை பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு தாலாட்டு பாடல்களை பாடுபவர்களாக இருக்கிறார்கள்? எத்தனை பெற்றோர்கள் கதைகளை சொல்பவர்களாக இருக்கிறார்கள்? ஏன்னா தாத்தா பாட்டியே கிடையாது. முன்னாடியே தாத்தா பாட்டி கதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தாத்தா பாட்டி என்ற ஒரு ஜானரே அருகிய உயிரினமாயிருச்சு இல்லையா? வீடுகளில் கூட்டு குடும்பங்களில் மட்டும்தான் அது இருந்தது. இன்றைக்கு அவையெல்லாம் மாறிவிட்டது. குழந்தைகளுக்கு கதைகளை சொல்வதற்கு யார் இருக்கிறார்கள் என்றால் நம்முடைய அலைபேசி தான் இருக்குது. என்னுடைய பேரன் பிறந்தவுடன் என்னுடைய மகள் செய்த முதல் வேலை கொக்கோமிலானை போட்டு அந்த குழந்தைகிட்ட காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கொக்கோமிலான் என்கிற அனிமேஷன் படம். அப்போ அவன் அது யாரை உறவாக நினைப்பான்? அம்மாவை உறவாக நினைப்பானா, அப்பாவை உறவாக நினைப்பானா, மொபைல் ஃபோனை உறவாக நினைப்பானா? ஏன் நம்முடைய பெரியவர்கள் குழந்தைகளை மதிப்பதில்லை என்று ஒரு பெரிய முக்கியமான விஷயம் இருக்குது. உலகத்திலேயே மிகவும் மகிழ்ச்சிகரமான நாடு என்றால் எந்த நாட்டை நாம் சொல்ல முடியும்? மிகப்பெரிய பணக்கார நாடான அமெரிக்காவை சொல்லலாமா? வசதி படைத்த ஸ்வீடனையோ சுவிட்சர்லாந்தையோ சொல்ல முடியுமா? உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சியான நாடு என்றால் அது பின்லாந்து நாடு தான். ஏன் பின்லாந்தில் நாட்டை மகிழ்ச்சி என்று மகிழ்ச்சியான நாடு என்று சொல்கிறார்கள் என்றால் அங்கேதான் குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். எங்கே குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ அங்கே அந்த நாடும் மக்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நாம் குழந்தையை நல்லவர்களாக மாற்ற வேண்டும். எல்லாம் நம்ம கல்வி உள்ளிட்ட அனைத்து நீதி போதனை நெறிமுறைகளும் ஒரே நோக்கம்தான், எல்லோரையும் நல்லவர்களாக மாற்றணுங்கிறதான். குறிப்பாக குழந்தைகளிடம் அவர்களுடைய பால்ய பருவத்திலேயே நாம் அதை சொல்லிவிட வேண்டும் என்பதனால்தான் எந்த இடத்தில் குழந்தைகள் கதை சொன்னாலும் சரி, மாரல் ஆஃப் த ஸ்டோரி சொல்லு அப்படின்னு நாம் கற்றுக் கொடுக்குறோம். மாரல் சொல்லுங்கன்றோம். மாரல் இல்லை முக்கியமானது. கதைகள் கருத்துக்களை சொல்வதற்காக அல்ல, கருத்துக்களை உணர்வதற்காக. அந்த உள்ளார்ந்த அர்த்தத்தை குழந்தை புரிந்து கொள்ள வேண்டும். அது கதைகளினால் மகிழ்ச்சி அடைய வேண்டும். எங்கே குழந்தைகளுக்கு ஆஸ்கார் வைல்டு சொல்லுவார், குழந்தைகளை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது ஒன்றுதான் அவர்களை நல்லவர்களாக மாற்றுவதற்கான ஒரே வழி என்று சொல்லுவார். ஒரே வழி அதுதான், மகிழ்ச்சியாக வச்சிருக்கணும். இப்போ மகிழ்ச்சியாக வச்சிருக்கணும்னா என்ன செய்யணும்? நாம் எப்போதுமே குழந்தைகளிடம் பிறந்த உடனேயே என்ன சொல்லி வளர்க்கிறோம்? டாக்டர் ஆயிரு, இன்ஜினியர் ஆயிரணும். இப்போ ஒரு புதிய ட்ரெண்டு வந்திருக்கு, அது கலெக்டர் ஆயிரணும், ஐஏஎஸ் ஆயிரணும், சிவில் சர்வீஸ். இது ஒரு புதிய ட்ரெண்டு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதை சொல்ல மாட்டோம். இப்போ அது ஒரு ட்ரெண்டாக மாறி இருக்கு. சிவில் சர்வீஸ் எழுதி ஐஏஎஸ் ஆயிரணும் அப்படிங்கிறது. இந்த நோக்கங்களோ லட்சியங்களோ தவறில்லை. ஆனால் ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவமான குழந்தை என்பதை நாம் உணர வேண்டும். அவர்களுடைய தனித்துவமான திறமை என்னவென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல, ஆசிரியர்களுக்கும் மொத்த சமூகத்திற்கும் அதற்கான பொறுப்பு இருக்கிறது. அப்படி அறிந்து கொள்ளவில்லை என்றால் நாம் எல்லோரையும் விரட்டி கொண்டே இருப்போம். கடைசியில் என்னாகும் என்றால் 450 மார்க்குக்கு மேலே எடுத்தவன் பூரா பள்ளிக்கூடங்களில், உயர்ந்த பள்ளிக்கூடங்களிலும், ஃபெயிலானவர்களோ அல்லது மார்க்கு குறைந்தவர்களோ, மதிப்பெண் குறைந்தவர்களோ சாதாரண பள்ளிக்கூடங்களிலோ அல்லது படிப்பை விட்டு இடைநிற்றலாக மாறுவதற்கான வாய்ப்பை உருவாக்குகிறோம்.
இது எப்படி என்றால், ஆரோக்கியமானவர்களை மருத்துவமனையில் சேர்த்து ஊட்டச்சத்து கொடுத்து அவர்களை வளர்ப்பதற்கும் நோயாளிகளை எல்லாம் மருத்துவமனையில் இருந்து விரட்டி விடுவதற்குமான ஒப்பானது இது. அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் உண்மையிலேயே குழந்தைகளை பற்றி நான் சொன்ன அந்த குழந்தை இலக்கியம் 2000 இப்படியெல்லாம் இல்லையே என்று கவலைப்பட்ட போது, உண்மையாகவே சொல்கிறேன், கொரோனா ஒரு மிகப்பெரிய நன்மையை செய்தது. யாராவது கொரோனா காலத்தை நன்மைன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? 2 ஆண்டுகள் உலகத்தையே முடக்கிய ஒரு வியாதி, ஒரு நோய் குழந்தைகளுக்கு பொற்காலமாக இருந்தது. ஏன்? குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல வேண்டியதில்லை, பாடங்கள் இல்லை, எப்போதுமே மன அழுத்தத்தில் இருப்பதில்லை. வீட்டில், வெளியில், ஊரில், எல்லா இடங்களிலும். அப்போ அவங்க ஃப்ரீயாக இருக்கிறாங்க. என்ன செய்கிறதுன்னு தெரியலை. பெற்றோர்களுக்கு எப்போ பள்ளிக்கூடம் திறக்கும்னு நினச்சாங்க. எப்படியாவது குழந்தைகளை சமாளிக்க வேண்டும், வீட்டில் வைத்து சமாளிக்க வேண்டும். அப்போதுதான் புதிதாக யூடியூப்புகளிலும் வாட்ஸ்அப் புனலக்குழுக்களின் வழியாகவும் கதை சொல்லிகள் உருவானார்கள். குழந்தைகளுக்கு கதை சொல்பவர்கள் உருவானார்கள். குழந்தைகள் கதைகளை கேட்கத் தொடங்கினார்கள். அப்போ இந்த கதைகளெல்லாம் போதவில்லை என்று தெரிந்தபோது, அல்லது புதிதாக கதைகளை சொல்ல முடியவில்லை என்ற போது, ஏற்கனவே எழுதி கொண்டிருந்த எங்களை போன்ற எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை வாங்கி குழந்தைகளுக்கு வாசிக்க கொடுத்தார்கள். இந்த குழந்தைகள் வாசிப்பதற்கும் அவர்கள் இந்த கதைகளை சொல்லத் தொடங்கிய பிறகு என்ன அற்புதம் நிகழ்ந்ததென்றால், குழந்தைகள் கதைகளை எழுதத் தொடங்கினார்கள். நான் சொன்ன அந்த 6 வயது சிறுவன் 2021 வெளியான புத்தகம்தான் அந்த சிம்பாவின் சுற்றுலா என்ற அந்த புத்தகம். அந்த புத்தகம் மட்டுமல்ல, 3 வயதிலிருந்து 8 வயது வரை குழந்தை, அதாவது மொழியை கற்றுக்கொள்ள தொடங்கும் போதே குழந்தைகள் கவிதையாகத்தான் பேசுவார்கள். நாம் கவிதை என்றால் கவிஞர்கள் தான் கவிதை பேச வேண்டும் என்பது பின்னாடி, அவர்கள் கவிதை என்று ஒன்றை உணர்ந்த பிறகு. ஆனால் குழந்தைகள் மொழியை கற்றுக்கொள்ளும் போதே கவிதையாகத்தான் பேசுகிறார்கள். நான் நாளைக்கு போனேன் என்று சொல்கிறார். நீங்கள் நாளைக்கு போனேன் என்று சொல்வதே ஒரு கவிதை தானே. அப்படி 3 வயதிலிருந்து 8 வயது வரை ஒரு குழந்தை தன்னுடைய அம்மாவிடம் கவிதைகளாக சொன்னதை ஒரு புத்தகமாக போட்டிருக்கிறார். அந்த பையனுடைய பெயர் மகிழ் ஆதன். அந்த புத்தகத்தின் பெயர் நான் தான் உலகத்தை வரைந்தேன். யோசிச்சு பாருங்கள், ஒரு குழந்தை நான் தான் அந்த உலகத்தையே வரைஞ்சேன்னு சொல்லுது. நான் தான் உலகத்தை வரைந்தேன். ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதும் இந்த உலகம் புதிதாக பிறக்கிறது. அந்த குழந்தை தான் இந்த உலகத்தை கண்டுபிடிக்கிறான் புதிதாக. அதனால தான் நம்முடைய பூமி இவ்வளவு இடர்பாடுகளுக்கு மத்தியிலும், துன்ப துயரங்களுக்கு மத்தியிலும் இளமையோடு இருக்கிறது. அதற்கான காரணம் குழந்தைகள் தான் மிக முக்கியமான காரணம். அந்த பையன் ஒரு கவிதை சொல்கிறான். அங்கே யாரோ இருக்காங்க, அங்கே யாரோ இருக்காங்க, அது யாரும் இல்லை, அது நம்ம தான். குழந்தை சொல்கிற கவிதை. ஒரு குழந்தை சொல்கிறான், அங்கே யாரோ இருக்காங்க, அது யாரும் இல்லை, அது நம்ம தான். இது நமக்கு புரிஞ்ச மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குது இல்லையா? அந்த குழந்தை எப்படி எதை சொல்கிறான் என்றால், நாம் மற்றவர்களை யாரோவாக பார்க்கிறோம். மற்றமை என்று சொல்கிறோம் அல்லவா? என்னை தவிர மற்றவர்களை. அது குடும்பத்தில் அடுத்த வீடாக இருக்கலாம், அடுத்த தெருவாக இருக்கலாம், அடுத்த ஊராக இருக்கலாம், அடுத்த சாதியாக இருக்கலாம், அடுத்த மதமாக இருக்கலாம், அடுத்த நாடாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்களை நாம் யாரோவாகத்தான் பார்க்கிறோம். அவன் சொல்கிறான், அது யாரோ இல்லை, அது நம்ம தான்றான். அந்த நம்ம தான் என்பது அவர்களும் நாமும் ஒன்றுதான் என்று சொல்கிறார். நீங்கள் உலகம் பூராவும் இருக்கக்கூடிய 800 கோடி பேருக்கும் ஒரே ஒரு அறிவியல் பெயர் தான் இருக்கிறது.
நாம் இனத்தாலும் மதத்தாலும் மொழியாலும் வெவ்வேறு கலாச்சார பண்பாட்டில் இருந்தாலும் அனைவருக்குமான ஒரே அறிவியல் பெயர் தான் இருக்கிறது, ஹோமோசேப்பியன்ஸ் என்கிற அறிவியல் பெயர். அப்போ யார்? எல்லாருமே ஒன்று தான். ஒரு குழந்தை சொல்லுது அதை. அவன் அறிந்து சொல்லவில்லை, அவன் அறியாமலேயே இந்த கவிதையை எழுதியிருக்கிறான். நான் உன்னை தொட்டால் நீ ரோஜாப்பூ, நீ என்னை தொட்டால் மல்லிகைப்பூ, நாம் இருவரும் சேர்ந்தால் ஒரு பூந்தோட்டம் என்று சொல்கிறார். இதைவிட ஒவ்வொரு மனிதனுடைய தனித்துவத்தை யாரால் சொல்ல முடியும்? ஒரு 8 வயது குழந்தை இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறான். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மீனா என்ற ஒரு குழந்தை, 10 வயது குழந்தை. அந்த குழந்தை ஒரு கதை எழுதுகிறாள். இரவில் வீட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து உறங்கியாச்சு. படுத்து உறங்கிய பிறகு மீனாவிற்கு ஒரு கனவு வருகிறது. அந்த கனவில் பள்ளிக்கூடத்திற்கு காலையில் பெல் அடிச்சிட்டாங்க. பெல் சத்தம் கேட்குது. கேட்ட உடனே பதறி எழுந்து பள்ளிக்கூடத்திற்கு அவசரமாக கிளம்புகிறாள். அப்போ அவளுடைய தங்கை கேட்கிறாள், என்னக்கா நீ ஏன் இப்படி பதட்டமாக ஓடுற அங்கேயும் இங்கேயும் அப்படின்றா. இல்லை, பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆயிடுச்சு இல்லைங்கிறா. இன்றைக்கி பள்ளிக்கூடம் லீவ் இல்லை, நீ மறந்துட்டிய அப்படின்னு அந்த தங்கை கேட்பதாக ஒரு கதையை ஒரு குழந்தை, 10 வயது குழந்தை எழுதியிருக்கிறார். நம்முடைய பள்ளி பதட்டமட வைக்கிற பள்ளியாக இருக்கிறது. நம்முடைய பள்ளி குழந்தைகளுக்கு அழுத்தத்தை தரக்கூடிய பள்ளியாக இருக்கிறது. ஆசிரியர்கள் இருந்தால் கட்டாயமாக பகல் கனவு என்ற புத்தகத்தை வாசிக்க வேண்டும். கிஜுபாய் பகேகே என்கிற ஒரு ஆசிரியர், கல்வியாளர் எழுதிய 1930ஆம் ஆண்டு எழுதி வெளியிட்ட புத்தகம். அவர் பகல் கனவு என்று எழுதியிருப்பது ஒரு கல்வி முறை குறித்து. அந்த பள்ளியினுடைய ஒரு வகுப்பறையை அவர் ஒரு மாடல் வகுப்பாக மாற்றுகிறார். அதில் மற்ற வகுப்புகளிலெல்லாம் ஆசிரியர்கள் பிரம்புடன் நிற்கும்போது அந்த வகுப்பில் மட்டும் லட்சுமி சங்கர் என்கிற அந்த ஆசிரியர் எந்த பிரம்பையும் எடுக்காமல் அவர் குழந்தைகளிடம் சென்று உரையாடுகிறார். முதல்ல குழந்தைகள் கேட்கலை. குழந்தைகள் வழக்கம் போல் நாம் சொல்கிற காட்டு கூச்சல் போடுறாங்க, ஒழுங்கில்லாமல் இருக்கிறார்கள். லட்சுமி சங்கர் அவர் கையில் எடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஆயுதம் என்னவென்றால் கதை சொல்ல தொடங்குகிறார். எல்லாரும் ஒழுங்காக உட்காருங்க, நான் கதை சொல்கிறேங்கிறார். அவர் கதைகளை சொல்ல சொல்ல தினமும் ஒரு கதையை சொல்கிறார். கதைகளை சொல்ல சொல்ல குழந்தைகள் அப்படியே, நாம் சொல்லுவோம் இல்லையா, பேக் பைப்பர் என்று சொல்லுவோம் இல்லை, குழலை வாசித்தால் பின்னாடியே எலிகள் வருவதைப் போல இந்த கதைகளை கேட்ட குழந்தைகள் அப்படியே வசியமாகி விடுகிறார்கள். அவர் என்ன சொன்னாலும் கேட்குறாங்க. அவர் கையில் பிரம்பை எடுக்கவில்லை, ஒரு வார்த்தை அதட்டவில்லை. மற்ற வகுப்புகளிலெல்லாம் எல்லாம் அடிதடி, சண்டை, சச்சரவு, அழுகை, கூப்பாடு கேட்கும் பொழுது இந்த வகுப்பு அமைதியாகவே இருக்கிறது. எப்போதுமே இவர்கள் மரம் ஏறுவதை கூட, அந்த குழந்தைகள், அந்த வகுப்பு குழந்தைகள் மரம் ஏறுவதை கூட மிக அழகாக முறையாக செய்கிறார்கள். அதனால்தான் நான் எங்கு போனாலும் சொல்வேன், பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் முதலில் சிறார் இலக்கியம் வாசிக்க வேண்டும், குழந்தைகள் இலக்கியத்தை வாசிக்க வேண்டும். நீங்கள் கதைகளை சொல்ல சொல்ல குழந்தைகள் உங்களுடைய டார்லிங்காக மாறிவிடுவார்கள். உயிரை கொடுப்பாங்க உண்மையிலேயே குழந்தைகள். ஏன்னா அந்த கணத்தில் வாழ்பவர்கள் குழந்தைகள். குழந்தைகளுக்கு நேற்று என்று ஒன்று கிடையாது, நாளை என்று ஒன்று கிடையாது. அவர்கள் இன்றில் வாழ்பவர்கள். அந்த இன்றில் வாழ்கிற குழந்தைகளை நாம் சரியாக வழிப்படுத்த வேண்டுமென்றால் அதை அவர்கள் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்பது தான். ஒரு காட்டுக்குள்ளே ஒரு குழந்தை எழுது. ஒரு காட்டில் நாம் எல்லாரும் சொல்கிறோம் இல்லையா, இப்போ கூட கவிஞர் பேசும்போது சொன்னார் இல்லையா, மாரியாத்தாவிடம் சாபம் விடுவதாக
அப்படி நம்ம நேர்த்தி கடன் செலுத்துகிறோம், வேண்டுதல் வைக்கிறோம், இப்படிலாம் வைக்கிறோம்ல. அதுபோல் காட்டிற்குள் விலங்குகள் எல்லாம் ஒரு கிணற்றை சுற்றி வேண்டுதல் கேட்டு அந்த கிணற்றுக்குள் ஒவ்வொரு பொருளாக போடுகிறார்கள், அவர்களுக்கு பிடித்த பொருளை போடுகிறார்கள். அப்போது யானை சொல்கிறது, எனக்கு ஏராளமான மரங்கள் வேண்டும், எனக்கு உணவு நிறைய கிடைக்கணும். புலி சொல்கிறது, மான்களும் முயல்களும் அதிகமாக பெருக வேண்டும், அப்போது தான் நான் சாப்பிட முடியும் அப்படின்னு. இப்படி ஒவ்வொரு விலங்கும் ஒவ்வொன்றை சொல்லும்போது ஒரு மான்குட்டி சொல்கிறது, மனிதர்கள் இந்த காட்டுக்குள் வராமல் இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. இது ஒரு குழந்தை எழுதின கதை. அப்போது நான் யோசித்து பார்க்குறேன், குழந்தைக்கு மனிதர்களை பற்றி என்ன விதமான அபிப்பிராயத்தை, மதிப்பை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் என்பதை தீவிரமாக பெரியவர்கள் ஆலோசிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். ஒரு இடத்துல கதை சொல்ல போகும்போது ஒரு பையன், வழக்கமாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆமை முயல் கதை, அதை தானே சொல்லுவோம். எங்கே போனாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சது அதுதான். போட்டி வச்சது ஆமை ஜெயிச்சிருச்சு கடைசியில், அப்படி தானே சொல்லுவோம். அப்போ அந்த பையங்க சொன்னான், தாத்தா இந்த கதையே தப்பு அப்படின்னா. ஏன்னா இது எவ்வளோ வருஷமாக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, ஆனால் அவன் சொல்கிறான் அந்த கதையே தப்பு அப்படின்னா. எப்படிப்பா கதை தப்புன்னு சொல்கிறேன்னா, ஆமை தண்ணியில் போகிற விலங்கு, முயல் தரையில் ஓடுற விலங்கு, இது ரெண்டுக்கும் எப்படி சமமாக ஒரு போட்டியை வைக்க முடியும்னு கேட்குறான். குழந்தை கண்டுபிடிக்கிறான் பாருங்கள். நாம் எப்போ உண்மையிலே நாமெல்லாம் யாருமே அதை யோசிச்சதே இல்லை. நம்முடைய நோக்கம் எல்லாம் முயல் தூங்கிருச்சு ஆமை ஜெயிச்சிருச்சுங்கிறதுல மட்டும்தான் இருக்கோ ஒழிஞ்சு, சமமான இரண்டு பேருக்கு மத்தியில் தான் போட்டிகள் நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு உணர்வை ஒரு குழந்தை நமக்கு சொல்கிறான். ஒரு நரி வேட்டைக்கு போகுது, இன்னொரு குழந்தை எழுதியிருக்கு, அபிநயா என்கிற ஒரு குழந்தை எழுதியிருக்கு. ஒரு நரி வேட்டைக்கு போகுது, போகும்பொழுது காட்டுப்பூனை ஒன்று குறுக்கே போயிடுது. போன உடனே நம்ம நரியார் என்ன சொல்கிறாருன்னா, பூனை குறுக்க போனால் நம்ம என்ன சொல்லுவோம், சகுனம் சரியில்லை, இன்றைக்கி நாம் நினச்ச காரியமோ அல்லது எதற்காக போகிறோமோ அந்த வேலை நடக்காது அப்படின்னு சொல்லுவோம்ல பொதுவாக. அப்படி நரி சொல்லுது, இன்றைக்கி எனக்கு சாப்பாடு கிடச்ச மாதிரி தான் அப்படின்னு சொல்லுது. சொன்ன உடனே காட்டுப்பூனை பயந்துக்கிட்டே போகுது. ஆனால் அன்னைக்கு நரிக்கு நல்ல சாப்பாடு கிடச்சிருச்சு, வேட்டையில் அது நிறையா சாப்பிட்ருச்சு. சாப்பிட்ட உடனே மறுநாள் நரி வேட்டைக்கு கிளம்புது. அப்போ அது காட்டுப்பூனை பயந்து ஒதுங்கி நிற்கிது. இது சொல்லுது காட்டுப்பூனைகிட்ட, ஏ பூனை நீ குறுக்க போ, நீ குறுக்க போனதுனால தான் எனக்கு நேற்றுக்கு நல்ல சாப்பாடு கிடச்சிது, அதனால் இன்றைக்கி நீ குறுக்க போன்னு சொல்லுது. பூனை சொல்லுது, இல்லை, வலியவர்களிடமும் பெரியவர்களிடமும் அதிகாரம் இருந்தால் அது மூட நம்பிக்கையை வளர்க்கும் என்று சொல்கிறது. ஒரு அபிநயான்கிற ஒரு குழந்தை எழுதின கதை. நாம் இன்னமும் அதெல்லாம் கடைப்பிடிச்சிக்கிட்டு வரோம். அந்த குழந்தை சொல்லுது, அது ஒரு பையன் கொரோனா காலத்தில் ஒரு டைரி குறிப்பு எழுதியிருக்கிறான். குயில் முட்டையும் கரிச்சான் குஞ்சும் என்று ஒரு டைரி குறிப்பு. அப்பார்ட்மெண்ட் வீடு சென்னையில் இருக்கக்கூடிய பையன். அவனுடைய 3வது மாடியிலிருந்து ஜன்னல் வழியாக அவன் வெளியில் பார்த்த அத்தனை விஷயங்களையும், வீட்டிற்குள் நடந்த விஷயங்களையும் எல்லாத்தையும் குறிப்பாக எழுதியிருக்கிறான். அவங்க பாட்டி எப்போ பார்த்தாலும் கிரிக்கெட் பார்த்துக்கிட்டே இருக்குது, என்னைய கார்ட்டூன் பார்க்க விட மாட்டேங்கன்னு எழுதியிருக்கிறான். எப்படி ஒரு மரத்தில் குயில் காகத்தை விரட்டிவிட்டு முட்டையிட்டு திருட்டுத்தனமாக முட்டையிட்டு விட்டு சென்று விடுகிறது என்று எழுதியிருக்கிறான். பேர்டு வாட்சிங்னு சொல்கிற மாதிரி எத்தனை பறவைகள் அங்கே பறந்து கொண்டிருந்தன என்று எழுதியிருக்கிறான். அவன் கடைசியாக அவன் அம்மாவிடம் கேட்பதாக ஒரு கடைசி குறிப்பு, என்னுடைய 20வது வயதில் நான் பிறந்த நாளை கொண்டாடும்போது எனக்கு 1,00,000 புத்தகங்களை கொண்ட நூலகத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் பரிசாக என்று கேட்கிறான். எது மாற்றத்தை உருவாக்கியது? கொரோனா காலம் மட்டுமல்ல,
பெற்றோர்கள் எல்லோருமே அப்போது உட்கார்ந்து வாசித்தார்கள். நாம் என்ன நினைக்கிறோம்னா, என் பிள்ளை புஸ்தகமே படிக்காது, எந்த புஸ்தகத்தை கொடுத்தாலும் படிக்க மாட்டான். நான் சொல்கிறேன், நீங்கள் என்றாவது கூட அமர்ந்து படித்திருக்கிறீர்களா? நீங்கள் கூட உட்காந்து படிங்க. நான் குழந்தையை புத்தகம் படிக்க சொல்லுவேன், நான் சீரியல் பார்ப்பேன். நான் குழந்தையை புத்தகம் படிக்க சொல்லுவேன், நான் மொபைலில் நோண்டிக்கிட்டு இருப்பேன். குழந்தை என்ன நினைக்கும் என்றால், பெரியவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், நமக்கு தண்டனை கொடுத்திருக்கிறார்கள் என்று நினைக்கும். படிப்பது தண்டனையாக நினைக்கும், இல்லையா? அப்போது நாமும் கூட இருந்து குழந்தைகளோடு நீங்கள் வாசித்தால் உண்மையிலேயே குழந்தைகள் அவர்கள் வாசிப்பை நேசிக்க தொடங்குவார்கள். இது எல்லோருக்குமே பொருந்தும், பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல, ஆசிரியர்கள் உட்பட எல்லோருக்குமே பொருந்தும். யானையும் மானும் என்று ஒரு கதை எழுதியிருக்கிறான் கமல் சங்கர் என்ற ஒரு பையன், 5வது வகுப்பு படிக்கக்கூடிய பையன். ஒரு காட்டுக்குள்ளே யானைக்கும் மானுக்கும் போட்டி வைக்கிறாங்க. யானைக்கும் மானுக்கும் போட்டி வைக்கும் பொழுது மான் வேகமாக ஓடும் பொழுது ஒரு இடத்தில் ஒரு பள்ளத்தில் தவறி விழுந்து கீழே மயங்கி விடுகிறது. யானை அருகில் இருந்த குளத்திற்கு சென்று தண்ணீரை உறிஞ்சி அந்த மானுக்கு தண்ணீரை தெளித்து அதற்கு உணர்வூட்டி அதை எழுப்பி, நீ ஓடு, முன்னாடி ஓடுன்னு சொல்லுது. மான் சொல்கிறது, இல்லை இல்லை, நாம் இருவரும் சேர்ந்தே போவோம் என்று சொல்லி இரண்டும் சேர்ந்து ஒன்று போல வெற்றி கோட்டை எட்டுகிறார்கள். 2 பேருக்கும் பரிசு கிடைக்கிறது. ஒரு குழந்தை எழுதுகிறான். நாம் இன்னும் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறோம்? குழந்தைகளிடம் ஏற்கனவே பேசிய எல்லோருமே 2 பேருமே சொன்னாங்க, வாழ்க்கை என்பது ஒரு பயணம்தான், வாழ்க்கை போட்டி இல்லை, இது பந்தயம் அல்ல. நீங்கள் வேக வேகமாக ஓடியோ அல்லது குழந்தைகளை விரட்டியோ அவர்கள் எதை போய் தொடப்போகிறார்கள், அல்லது நாம் தான் எதை போய் தொடப்போகிறோம், எந்த எல்லையை போய் தொட்டு திரும்ப போகிறோம்? திரும்ப முடியாத எல்லைக்குத்தான் போக முடியும். எனவே வாழ்க்கை என்பது ஒரு பயணம் என்பதை குழந்தைகளிடம் உணர்த்த வேண்டும் என்று நினைக்கிறேன். அப்படி உணர்த்தும் போது உண்மையிலேயே குழந்தைகள் ஒரு சமூக மனிதர்களாக மாறுவார்கள். குழந்தை இலக்கியத்தில் இன்றைக்கு ஒரு 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கதைகளை எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஒரு 500க்கும் மேற்பட்ட புத்தகங்கள், குழந்தைகளுக்கான புத்தகங்கள், 3 வயது தொடங்கி 18 வயது வரையிலான புத்தகங்கள் வெளியாகி இருக்கின்றன. பெரியவர்கள் கவனிக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு, பேர குழந்தைகளுக்கு, ஏன் பக்கத்து வீட்டு குழந்தைகளுக்கு பிறந்த நாளைக்கோ எந்த நாளாக இருந்தாலும் சரி பரிசுகளை புத்தகங்களாக கொடுக்க வேண்டும். அத்துடன் சேர்ந்து அவர்களும் வாசிக்க வேண்டும், பெரியவர்களும் வாசிக்க வேண்டும். தமிழக அரசு மிக முக்கியமான முன்னெடுப்புகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். குழந்தைகளுக்காக பள்ளிக்கல்வித்துறையினுடைய மிகப்பெரிய பங்களிப்பு. 3 பத்திரிகைகளை நடத்துகிறார்கள். தேன்சிட்டு, ஊஞ்சல், கனவு ஆசிரியர் என்று 3 பத்திரிகைகளை நடத்துகிறார்கள். அந்த 3 பத்திரிகைகளிலும் குழந்தை படைப்பாளிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இப்போது சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய இதழ் முழுவதும் குழந்தை படைப்பாளிகள் தான். அதே போல பாடநூல் கழகம் 150 புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் குழந்தைகளுக்காக. இப்படி மிகப்பெரிய முன்னெடுப்புகளை, குழந்தைகளை அறிவு சமூகமாக மாற்றுவதற்கான முயற்சிகளை அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் தமிழ் சமூகம் 2000 ஆண்டுகளாக அறிவு சமூகமாகத்தான் இருந்திருக்கிறது. ஒருபோது மூட நம்பிக்கை உள்ள சமூகமாக இருந்ததில்லை. அறிவுள்ளவன் பால் 6 செல்லும் என்று அப்போதே எழுதி வைத்திருக்கிறார்கள். வேற்றுமை தெரிந்த நாட்பால் உள்ளும் கற்றவன் ஒருவன் இருந்தால் அவன் மேல்பால் படுமே என்று சொல்கிறார்கள். கல்வி கற்றவனுக்கு எந்த இடத்திலும் மரியாதை என்பது அல்லது மதிப்பு என்பது அரசர் காலத்திலேயே இருந்திருக்கிறது. அப்படி என்றால் இப்போது இருக்கக்கூடிய நம்முடைய சமூகத்தில் குழந்தைகளிடம் எல்லா விதமான சமமான, சமத்துவமான, சம வாய்ப்புகள் உள்ள ஒரு சமூகமாக நம்முடைய சமூகத்தை மாற்ற வேண்டுமென்றால்
குழந்தைகளிடம் அதற்கான விதைகளை ஊன்ற வேண்டியது இருக்கிறது. அவர்கள் வெற்றியாளர்களாக இல்லை, உண்மையில் அவர்கள் சமூக மனிதர்களாக மாற வேண்டும். அதற்காகத்தான் இந்த சிறார் இலக்கியம், இந்த புத்தகங்கள், கதை புத்தகங்கள், பாடல் புத்தகங்கள், இப்படி ஏராளமான புத்தகங்களை குழந்தைகளுக்காக எழுதி கொண்டிருக்கிறோம். அதை நீங்கள் அனைவரும் வாங்கி குழந்தைகளிடம் கொடுக்க வேண்டும் என்று கூறி இந்த நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி.